டிஃபென்ஸ் அகாடமி இந்திய ராணுவத்துல சேரணும் அப்படின்னா இப்ப அக்னிவீர் என்ட்ரி வழியா 21 வயசுக்குள்ள இருந்தாதான் போக முடியும். இதை தவிர்த்து ரெகுலர் கேடர்ல நர்சிங் அசிஸ்டன்ட்ல நீங்க 23 வயசு வரைக்கும் போகலாம். நான் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போகணும், அதுலயும் ராணுவத்துலதான் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த செலக்ஷன் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த செலக்ஷன் வந்து தயாராகலாம். இதுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி நீங்க குவாலிஃபைடான நபர் அப்படின்னா இந்த செலக்ஷன் அட்டென்ட் பண்ணலாம். இதுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். உயரம் 160 சென்டிமீட்டர் இருந்தா போதும். தமிழ்நாட்டிலேயும் அதுவும் கோயம்புத்தூர்ல PRS கிரவுண்ட்ல நவம்பர் 4th அன்னைக்கு செலக்ஷன் நடக்க போகுது. சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸ். சோ A to Z கிளியர் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோல தெளிவா சொல்லிடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு தான் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில உங்களை ராணுவ வீரராக்கி யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல அனுப்புறோம். சோ இந்த வீடியோல பார்த்தா அப்படின்னா 117 இன்ஃபேண்ட்ரி பட்டாலியன் வெளியிட்டு இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் டீடைலை பத்தி பார்க்க போறோம். பொதுவா தமிழ்நாட்டுல 2 டிஐ யூனிட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா 117 பட்டாலியன் இதோட ஆபீஸ் பார்த்தோம்னா திருச்சியில இருக்கு. அதற்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா 110 இன்ஃபேண்ட்ரி பட்டாலியன் இதோட ஆபீஸ் பார்த்தா அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. இதை தவிர்த்து 122 125 அடுத்ததா பாரா ரெஜிமெண்ட்ல பார்த்தா அப்படின்னா 2 இன்ஃபேண்ட்ரி பட்டாலியன் உட்பட கிட்டத்தட்ட 9 டிஐ யூனிட்ஸ் பார்த்தா அப்படின்னா நம்மளோட ஜோன் 4th கவர் ஆகும். என்ன புதுசா ஜோன் 4th சொல்றாருன்னு பாக்காதீங்க. நம்மளோட ஸ்டேட் பார்த்தோம்னா இந்த டிஐ யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோன் 4th ஸ்டேட்ஸ்குள்ள வரும். ஜோன் 4th பார்த்தா அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற ஸ்டேட்ஸ் பார்த்தா அப்படின்னா கவர் ஆகுது. கூடவே யூனியன் டெரிட்டரியில புதுச்சேரி மற்றும் காரைக்கால், அந்தமான் இதெல்லாமே பார்த்தா அப்படின்னா கவர் ஆகுது. சோ இந்த ஜோன் 4th கீழே வரக்கூடிய அனைத்து ஸ்டேட்டுக்குமே பார்த்தா அப்படின்னா இந்த 9 யூனிட்ஸ் நடத்தக்கூடிய அனைத்து செலக்ஷன்ஸுமே அட்டென்ட் பண்ணலாம். இப்ப தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது, கேரளால கண்ணூர்லயும் சேம் டேட்ல செலக்ஷன் நடக்க போகுது. அதே நேரத்துல கர்நாடகாவிலையும் பார்த்தோம்னா பெலகாவிலையும் செலக்ஷன் நடக்க போகுது. இன்னும் ஒரு 2-3 இடங்கள்ல அவங்க லொகேஷன் சூஸ் பண்ணிட்டாங்க, டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கான ப்ரொசீஜர் மட்டும்தான் நம்மளோட மக்களை சென்றடையல. காரணம் ஏன் அப்படின்னா இதை பத்தின அவேர்னஸ் போதுமானதா இல்ல. பொதுவா ராணுவம் அப்படின்னாலேவும் ஆர்மி மட்டும்தான் தெரியும். ஆர்மில என்னென்ன சப்பார்டினேட்ஸ் எல்லாம் ஆள் எடுக்கிறாங்க, அதுல எப்படி சேர்றது அப்படின்றதுக்கான அவேர்னஸ் நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு சென்று இருக்காது. சோ மஸ்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன்ல சொன்ன மாதிரி இது 117 இன்ஃபேண்ட்ரி பட்டாலியனுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இதற்கான அலுவலகம் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியில இருக்கு. நீங்க டைரக்டா ஏஆர் ஆபீஸ்லயே போய் கான்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். இதை ஏன் நான் ஏஆர் ஆபீஸ்ல போய் கான்டாக்ட் பண்ணி கேட்க சொல்றேன் அப்படின்னா இவங்க இந்த நோட்டிபிகேஷன்ல கிளியரா கொடுத்துருவாங்க. இந்த செலக்ஷன்ல நீங்க குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னா ஆன் மெரிட்ல வந்தா மட்டும்தான் முடியும். பணம் கொடுத்து ராணுவத்துக்கு போகவே முடியாது. யாராவது எனக்கு ராணுவத்துல கர்னலை தெரியும், மேஜரை தெரியும், பிரிகேடியரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடிய நபரை நம்ப வேண்டாம். அவங்க உங்களை ஏமாற்ற முயற்சி பண்றாங்க. ராணுவத்துல 1% கூட பார்த்தா அப்படின்னா பணம் கொடுத்து போஸ்டிங் வாங்க முடியாது. திறமை இருந்தா திறமையை வளர்த்துக்கிட்டா உங்களால ராணுவத்துக்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா தகுதியை வளர்க்க பாருங்க. அதை விட்டுட்டு காசு கொடுத்து வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களால அவங்க பலன் அடைஞ்சிட்டு போவாங்க. இவ்வளவுதான் விஷயம். அதை ஒரு ராணுவத்துல நோட்டிபிகேஷன் வெளியிட்டாலும் கிளியரா சொல்லிடுவாங்க, புரோக்கரையும் ஏஜென்டையும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்றத. இந்த நோட்டிபிகேஷன் இல்ல, எந்த ஏஆர் நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தாலும் இந்த வேர்டிங்ஸை கிளியரா பார்க்கலாம். சோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா வேகன்சி ஸ்லாட். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் இது 170க்கான வேகன்சி டீடைல் மட்டும்தான். இன்னும் 110ல இருந்து ரிலீஸ் பண்ணல. சோ அதையும் குயிக்கா அப்லோட் பண்ணிடலாம். இது 170ல சோல்ஜர் ஜெனரல் டியூட்டிக்கான வேகன்சிஸ் மொத்தம் 82 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுல பார்த்தா அப்படின்னா ட்ரேட்மேன் சொல்லுவாங்க. ட்ரேட்மேன்ல செஃப்ல பார்த்தோம்னா 5 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ட்ரேட்மேன்ல ஹேர் ட்ரெஸ்ஸர் பார்த்தா அப்படின்னா 2 காலி பணியிடங்கள் இருக்கு. கிளர்க்குக்கு 3 காலி பணியிடங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் செஃப்ல பார்த்தா அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 1 காலி பணியிடம். வாஷர்மேன் பார்த்தா அப்படின்னா 2 காலி பணியிடம். அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஆர்டிஷியன் வுட் ஒர்க் கார்பெண்டர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு 1 காலி பணியிடம். அடுத்ததா ஹவுஸ் கீப்பர் 3 காலி பணியிடங்கள் இருக்கு. சோ இதுல பார்த்தா அப்படின்னா இதுல ஜிடில வரக்கூடியது இந்த ஒரே ஒரு கேட்டகரி மட்டும்தான். 82 வேக்கன்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஒண்ணு மட்டும்தான் ஜிடில வரக்கூடியது. ட்ரேட்மேன்ல பார்த்தோம்னா நீங்க 10th ட்ரேட்ல இந்த செஃப் எடுப்பாங்க.
அதுக்கு அடுத்ததா பார்த்தா ஹேர்ட்ரெஸ்ஸர் எடுப்பாங்க, செஃப் ஸ்பெஷல் கேட்டகரி எடுப்பாங்க, வாஷர்மேன் எடுப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த வுட் ஒர்க் கார்பெண்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு எடுப்பாங்க. 8th வந்து பார்த்தா ஹவுஸ் கீப்பருக்கும் மெஸ் கீப்பருக்கும் மட்டும் எடுப்பாங்க. ஸோ 8th கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் இந்த முறை 8th தானன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வேகன்சி ஸ்லாட் இதுதான். இது 170 பட்டாலியனுக்கு மட்டும். அடுத்ததா 110க்கு வெளியிட போறாங்க, அதையும் பார்த்துடலாம். ஸோ அடுத்ததா பார்த்தா லொகேஷன், இந்த செலக்ஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னா PRS கிரவுண்ட் கோயம்புத்தூர் தமிழ்நாடுல நடக்க போகுது. ஸோ நம்மளோட நியர்பை இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் கோயம்புத்தூர். அங்க இருக்கக்கூடிய PRS கிரவுண்ட்ல தான் செலக்ஷன் நடைபெற போகுது. ஸோ முன்னேற்பாடுகளோட தயாராகிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னைக்கு செலக்ஷன் அப்படின்னா நவம்பர் 2024 அன்னைக்கு தமிழ்நாட்டுல அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், அடுத்ததா வேலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 7ஆம் தேதி செலக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. 8ஆம் தேதி பார்த்தா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு பார்த்தா 8ஆம் தேதி செலக்ஷன் நடக்குது. 7, 8 கம்பைனா பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா செலக்ஷன் ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்ல வந்து பார்த்தா நீங்க ரெடி ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட் செக்கிங், ட்ரேட் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே கட்ட தேர்வு முடிஞ்சிடும். நீங்க ஃபர்ஸ்ட் பிசிக்கலுக்கு போவீங்க, பிசிக்கல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்தோம்னா அன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா மறுநாள் காலையில மெடிக்கலை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு ஒரு சடன் டேட் 1 or 2 வீக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 1 வீக்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி நீங்க ஒரு குயிக்கா ஒரு 45 to 60 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தா செலக்ஷன்ல நீங்க ட்ரைனிங்கே போயிடலாம். அந்த செலக்ஷன்ல அடுத்ததா பார்த்தா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 160 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. 160 சென்டிமீட்டர் உயரம் இருந்தா போதும். இதுல நிறைய மித்து இருக்கும். ஆள் கூட கூட உயரத்தை கூட்டுவாங்க, நிறைய பார்த்தோம்னா முன்னாடியே போய் உட்காந்துக்கிட்டாதான் உயரம் கம்மியா இருக்கவங்க வந்து பாஸ் ஆக முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்துருக்காங்க 160 சொல்லிட்டு. நீங்க 160 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா ஷியோரா எலிஜிபிள் ஹைட்ல வந்துருவீங்க. கான்பிடண்டா போய் உட்கார பாருங்க. அடுத்ததா பார்த்தா உங்களுக்கான செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 82 சென்டிமீட்டர் வந்து பார்த்தா விரிவடைந்த நிலையில இருக்கணும். சுருங்கிய நிலையில வந்து பார்த்தா 77 சென்டிமீட்டர் நார்மலா வந்து பார்த்தோம்னா இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் BMI சார்ட் தான். BMI சார்ட் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கூட ப்ரொசீட் பண்றேன். ஸோ நார்மல் வெயிட் இருந்தாலே போதுமானது. ஸோ அடுத்ததா பார்த்தா ஹைட் ரிலாக்ஸேஷன். ஸோ ஹைட்ல வந்து பார்த்தா யார் யாருக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், நீங்க உங்களோட ஃபாதர் இல்லைன்னா பிரதர், ஓன் பிரதர், பிளட் ரிலேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ல 2 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை நீங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இன்டர்நேஷனல், நேஷனல், ஸ்டேட் லெவல்ல ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும்தான் அவருக்கு 3 சென்டிமீட்டர் ஹைட்ல வந்து பார்த்தோம்னா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இதே வெயிட்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா சர்வீஸ் மேன் பர்சனோட சன்ஸுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 2 kgs கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 3 kgs கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா ட்ரேட் டெஸ்ட். ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தா பொதுவா இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளர்க்கு வந்து பார்த்தோம்னா டைப்பிங் டெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. ஸோ சேம் இவங்க அதை தான் பார்த்தா இவனையும் சொல்லியிருக்காங்க. சோல்ஜர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை அலுவலகத்துல தான். அலுவலக பயன்பாடான அனைத்து விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது, சிஸ்டம் ஆப்ரேட் பண்றது, வேர்ட்ல வந்து பார்த்தோம்னா டைப் பண்றது, அடுத்து பார்த்தோம்னா அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ், அடுத்து வந்து எக்ஸல், PPT இந்த மாதிரியான ஒர்க்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க பேசிக்ஸா தெரிஞ்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ், வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் டிஸ்க் மாட்டி கலட்டுறது, அடுத்ததா பார்த்தோம்னா CPU கரெக்டா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரியான பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும். இந்த ட்ரேட் டெஸ்ட்ல நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ட்ரேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ட்ரேடு செலக்ட் பண்றீங்களோ அந்த ட்ரேடுக்கான ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். உதாரணத்துக்கு குக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, செஃப் அப்படின்னா அதுக்கு நீங்க சமைச்சு காட்டணும். அவங்க கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்க சமைச்சு காட்டினா போதும். இந்த செஃப்ன்ற ட்ரேட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். இதே ஹவுஸ் கீப்பிங் ட்ரேட் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு நீங்க ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ட்ரேட் டெஸ்ட் பத்தி ஒண்ணுன்னா உங்களுக்கு டீடைல்டா அடுத்த வீடியோல நான் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இதுதான் மெயின் காலம். பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க் கொடுக்குறாங்க. ஆர்மியில கொடுக்கக்கூடிய அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான், அதே ஃபாலோ தான்.
இந்த 100 மார்க் எதுல உங்களுக்கு டிவைட் ஆகுது அப்படின்னா பேட்ச் 1 பேட்ச் 2 அப்படின்னு சொல்லி டிவைட் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா 60 மார்க்ஸ் கிடைக்கும். 10 ஃபுல்லப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க் கிடைக்கும். ஸோ சேர்த்து உங்களுக்கு 100 மார்க். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கலுக்கான மார்க். இதுல நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் எதுல மென்ஷன் பண்றாங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 5 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா 1600 மீட்டர் 1 மைல் ரேஸ்னு போட்டிருக்காங்க. 1 மைல்னா வேற ஒன்றும் கிடையாது, 1600 மீட்டர் தான். 1600 மீட்டர் வந்து பார்த்தோம்னா 5 minutes 30 seconds பிலோ நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 60 மார்க் கிடைக்கும். இதே 5:31 இருந்து 5:45 கிளியர் பண்ணீங்க அப்படின்னா 40 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான பிசிக்கல் மார்க்ஸ். ஸோ அடுத்து எபோவ் 31 இருந்து 42 இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள முடிக்கிறவங்களுக்கு 60 மார்க் கொடுக்குறாங்க. இதே நீங்க 6 நிமிஷம் 16 செகண்ட்ல இருந்து 6:30 முடிக்கிறீங்க அப்படின்னா 40 மார்க் கொடுக்குறாங்க செகண்ட் பேஜுக்கு. ஸோ இதுதான் மார்க் பார்ட்டேஷன். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா புல்லப்ஸ். புல்லப்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க 10 புல்லப்ஸ் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க் கிடைக்கும். இதே நீங்க 6 புல்லப்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 மார்க் கிடைக்கும். மினிமம் 6 எடுக்கணும், மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா 10 and above எடுக்கணும். இதுல இந்த ரன்னிங்ல தான் நிறைய மித்து இருக்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்ற 2 பேர்த்து எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் வர்ற 4 பேர்த்து எடுப்பாங்க, டைமிங் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி நடந்திருக்கலாம், ஆனா இந்த செலக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. COVID-19க்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி 18ல வந்த செலக்ஷன். அதுக்கப்புறம் டிஏல வந்து பார்த்தோன்னா ஆட்களே தேர்வு பண்ணல. முதல் முறையா மீண்டும் 2024ல வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ ப்ராப்பரா அவங்க கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா ட்ரை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஈஸியா குவாலிஃபைட் ஆகலாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்கல்ல 100 மார்க் எடுக்கிற மாதிரி ரிட்டர்ன்லயும் 100 மார்க் எடுக்கணும். ஸோ ரிட்டர்ன்லயும் பார்த்தோம் அப்படின்னா சேம் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு 100 மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. மினிமம் பாசிங் மார்க் வந்து பார்த்தோன்னா அவங்க செட் பண்ணிருக்கிறது 32. ஆனா கட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 145ல இருந்து 165 வரைக்கும் வரும். ஸோ சேஃப் ஜோன் இதுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் 10 ஃபுல்லப்ஸ் எடுக்கிறவங்க எக்ஸாம்ல மினிமம் 30 கொஸ்டின் அண்ட் எபோவ் எடுக்கணும். செகண்ட் பேட்ச் 10 ஃபுல்லப்ஸ் எடுக்கிறவங்க மினிமம் 40 கொஸ்டின் ஸ்கோர் பண்ணணும். ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் பத்தின டீட்டெயிலும் உங்களுக்கு நான் தனியா வீடியோவா ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ். ஸோ சிலபஸ் டீடைல் எல்லாமே தனியா கொடுத்துருக்காங்க. சேம் இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான், எந்த டீடைலுமே டிஃபரன்ஸ் இருக்காது. இந்தியன் ஆர்மியில ஜிடிக்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் டெரிட்டோரியல் ஆர்மியில ஜிடிக்கும். இந்தியன் ஆர்மியில ட்ரேட்மேனுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே பேட்டர்ன் தான் டெரிட்டோரியல் ஆர்மியில இதுக்கும் இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்க 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜிடி அட்டன் பண்ணலாம். 8th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஹவுஸ் கீப்பர் ட்ரேட் அட்டன் பண்ணலாம். 12th காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிளர்க் அட்டன் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி உயரம் 160 சென்டிமீட்டர் இருக்கவங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இந்த செலக்ஷன் குவாலிஃபைடான நபர். ஸோ நீங்க ரன்னிங் கிளியர் பண்ணா போதும். அதையும் தாண்டி எக்ஸாம் மெயின் கோர்ஸ் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா போதும், 100% இந்த செலக்ஷன்ல குவாலிஃபைட் ஆயிருவீங்க. ஒரு 45 to 60 டேஸ்க்குள்ள நீங்க போஸ்டிங் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க, பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில வெற்றி பெறலாம். இந்த டிஏல உங்களுக்கான ஒரு போஸ்டிங்கையும் ரிசர்வ் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தின அப்டேஷன்ஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.